Okay, so when it comes to consortium advances, I just wanted to clarify two things. Okay, why in the last video I did not do that. So அந்த ரெண்டு மட்டும் I just wanted to reiterate. Okay, ஒன்று வந்து என்னன்னா consortium loan அப்படிங்கிறது cash credit facility தான் கொடுக்குறாங்க. Cash credit facility in the sense ஒரு company or firm or any person அவங்க நடத்துகிற அந்த firm or any company, okay, எந்த form of organization இருந்தாலும் சரி அவங்களுக்கு we are giving cash credit. Okay, இந்த கேஷ் கிரெடிட்டை எப்படி நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேஷ் கிரெடிட் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் தி அசெட்டில் தான் நமக்கு தராங்க. அந்த அசெட் என்ன அப்படின்னா ஸ்டாக், நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக், அது ரா மெட்டீரியலாக இருக்கலாம், ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்கலாம், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். அந்த ஸ்டாக்கு அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃபிகர் கொண்டு வந்துட்டு இதில் ஒரு 75% or 80% or 60% whatever percent that they fix, அதுக்கு ஏற்ற மாதிரி they are giving the cash credit லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து நம்மகிட்ட 100 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சன்ட்ரி டேட்டார்ஸும் 100 crores இருக்காங்க. இப்போ 200 crores இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா they'll fix a மார்ஜின் என்னென்னா 30% நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க நமக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிற கேஷ் கிரெடிட் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 70% ஆஃப் 200 crores அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, திஸ் இஸ் ஹவு தே ஃபிக்ஸ். இதில் நமக்கு ஒரு சில டவுட் எல்லாம் வரும். என்ன அப்படின்னா, மேம் இப்போ சப்போஸ் யாராவது வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு மிடில் சைஸ் ஃபார்மாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஸ்டாக் வாங்குறாங்கல்ல, அதாவது ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் இருக்கும்போது அந்த ரா மெட்டீரியலே அவங்க கிரெடிட்டில் வாங்கியிருந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கோம்ல. பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட நமக்கு சப்ளை பண்ணுவாங்கள்ல ரா மெட்டீரியல்ஸு, அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா நீங்கள் ரா மெட்டீரியல்ஸை கொடுங்க, நான் 3 monthsல உங்களுக்கு ஐல் பே டு யூ அப்படின்னு சொல்லி நம்ம ரா மெட்டீரியல்ஸையே கிரெடிட்டில் தான் வாங்கியிருப்போம். அப்போ நீங்கள் ஸ்டாக்குன்னு போட்டிருக்கிறதுல உங்களோட ரா மெட்டீரியலை ஒரு 30 கோடிக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா இந்த 30 crores நீங்களே இன்னும் பே பண்ணல அந்த ஸ்டாக்குக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸே நீங்கள் கடனுக்கு தான் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்டாக் ஹூஸ் வேல்யூஸ் 30 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம எப்படி வந்து மறுபடியும் பேங்க் கிட்ட போய் லோன் கேட்க முடியும்? ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக பார்ப்பாங்க ஸ்டாக்கோட வேல்யூ, ஓகே டோட்டலாக 100 rupeesக்கு வேல்யூ இருக்குது, பட் அதில் வந்து இந்த கம்பெனியே வந்து பே பண்ணாமல் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக், அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்பெய்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளே கடனுக்கு தான் அதை வாங்கி வச்சுருப்போம், தட் இஸ் 30 rupeesக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அன்பெய்டு ஸ்டாக் வந்து 30 வரும். ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்க 70க்கு மட்டும்தான் பேங்க் என்ன பண்ணுவாங்க, வில் டேக் தட், ஓகே உங்ககிட்ட 70 rupeesக்கு மட்டும்தான் வேல்யூபிளாக இருக்குது, ப்ளஸ் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் எந்தெந்த அசட்டுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த அசட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு லோனை எடுக்க முடியும்ல. இது மட்டும் இல்லை, இப்போ 100ல் 30 வந்து நீங்கள் பே பண்ண அன்பெய்டு ஸ்டாக் யூபிஎஸ்ன்னு வச்சுக்கலாமா, அன்பெய்டு ஸ்டாக் 30 இருக்குது, பேலன்ஸ் 70ல் ஒரு 5 crores ஸ்டாக் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு, இல்லைனா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது சேலபிள் கண்டிஷன்லேயே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இது என்ன ஆகிடுது 65 ஆகிடும். இப்போ இந்த 65ல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் ஒரு 20% மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதில் தான் 80% ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்படி தான் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் சன்ட்ரி டெட்டார்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, சன்ட்ரி டெட்டார் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் மட்டும் 100 crores இருக்காங்க. இப்போ இந்த 100 crores நம்ம 80% அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு என்ன பர்சன்டேஜ் பேங்க் நம்ம கொடுக்குறாங்களோ அதையே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சன்ட்ரி டெட்டார்ஸில் பேட் டெட்ஸ் இருக்கலாம், டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது, அப்போ என்ன செய்வோம்னா இந்த சன்ட்ரி டெட்டார்ஸில் யாரெல்லாம் பேட் டெட்ஸ் இருக்காங்களோ இல்லை என்னென்னலாம் வந்து டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் மட்டும்தான் they'll apply that percentage and they will give you the cash credit. ஸோ இதில் நான் சொல்ல நினச்ச 2 விஷயம் என்னென்னா, இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கன்சார்டியம் லோன் கேஷ் கிரெடிட் ஃபார்மேட்டில் தான் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இவங்க எதன் மீது இதை வச்சு கொடுக்குறாங்கன்னா ஸ்டாக்கு ப்ளஸ் புக் டெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட சன்ட்ரி டெட்டார்ஸோட பேலன்ஸ் இருக்காங்கல்ல இருக்கு இல்லையா, அதை வச்சு கொடுக்குறாங்க, ஸ்டாக் அண்ட் புக் டெட்ஸ். ஓகே, மற்றபடி ட்ராயிங் பவர் அலோகேஷன் நான் சொன்ன மாதிரி ஹூ வில் பி லீட் பேங்க் ஆப்வியஸாக ஒரு 10-15 பேங்க் சேர்ந்து ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா லீட் பேங்க் அப்படிங்கிறது வந்து யார் அந்த லோனு 1000 கோடிக்கு நீங்கள் லோன் கொடுக்குறீங்க, லீட் பேங்க்ன்றவங்க தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் லோனு கொடுப்பாங்க. 1000 கோடி லோன்னா அதில் 400 கோடியை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் லீட் பேங்காக இருப்பாங்க. மற்றவங்கலாம்
அவங்களுக்கு ஃபாலோ ஆன் பேங்க் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ லீட் பேங்க் வில் பி த பேங்க் ஹூ டிசைட்ஸ் தி எப்படி ட்ராயிங் பவர் கேல்குலேஷன், கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ண போகிறோம், எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி நமக்கு ரீபே பண்ணும்போது அந்த ரெமிட்டன்சஸ்லாம் கொடுக்கும்போது எப்படி அதை பிரிக்க போகிறோம், எல்லாமே வில் பி டிசைடட் பை லீட் பேங்க். அஃப்கோர்ஸ் லீட் பேங்க் இஸ் நாட் த சோலோ டெசிஷன் மேக்கர் ஹியர். எல்லோரும் சேர்ந்து தான் டெசிஷன் எடுப்பாங்க. பட் லீட் பேங்க் கிட்ட தான் போக்குவரத்து எல்லாமே இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுறது, அப்புறம் லோனோட ரெமிட்டன்சஸ் வாங்கிக்கிறது எல்லாமே யாரோட தலைமையில் நடக்கும்னா லீட் பேங்க்கோட தலைமையில் தான் நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபியூஸே பண்ணிக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, நம்ம பேங்க்கோட புக்ஸில் நீங்கள் அட்வான்சஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்வான்சஸை எப்போ நம்ம என்பிஏவாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து அப் டு 30 days வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஓகேவா? 0 to 30 days ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸில் 0 கேட்டகரியில் இருக்கும். அடுத்தது 31 to 60 days அது ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் கேட்டகரியில் வரும். அப்புறம் 61 to 90 days வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டில் தேர்ட் கேட்டகரியில் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 90 days கிராஸ் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் என்பிஏ. என்பிஏவாக அது ஒரு 12 months இருந்துச்சுன்னா, அதுக்கு என்பிஏவாகவே இருந்துச்சுன்னா தட் இஸ் அ சப்ஸ்டாண்டர்ட் அசெட். ஓகேவா? அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்ஸ்டாண்டர்டாகவே 12 months இருந்துச்சுன்னா அது வந்து டவுட்ஃபுல் கேட்டகரிக்கு போயிடுது. ஸோ இப்படிலாம் நம்ம பிரிச்சிருக்கோம்ல, இது வந்து யாருக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேங்க்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது நம்ம வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் லோன் கொடுக்க போகிறீங்க, கேஷ் கிரெடிட்டாக கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கம்பெனியோட புக்ஸில் சன்ட்ரி டேட்டாஸ் இருப்பாங்க. இந்த சன்ட்ரி டேட்டாஸில் நீங்கள் வந்து ஒரு பேட் டெட்ஸ்னால் என்ன, டவுட்ஃபுல் டெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா this 0 to 30 days, 31 to 60, 61 to 90, more than 90 plus 12 ஆட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே this is to define which is a special mention account, which is NPA, which is substandard, which is doubtful for the bank alone. இந்த இடத்துல இந்த சன்ட்ரி டேட்டாஸில் மொத்தமாக 100 கோடி வேல்யூக்கு இருக்குன்னா இந்த 100 crores நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை அதில் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெஸ்ட்னு ஏதாவது நம்ம கம்மி பண்ணணுமாங்கிறது இட் வில் பி டிசைடட் பை ஈச் அண்ட் எவ்ரி அக்ரிமெண்ட். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன், புக் டெட்ஸ்ன்னு இருக்குது. அப் டு 120 days or 180 daysக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். மோர் தென் 180 days யாராவது பே பண்ணாமல் இருக்காங்கன்னா நம்ம அதை டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ மோர் தென் 180 days எக்ஸீட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை இங்கேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூவாக எடுப்போம். இந்த 120 daysன்னு எடுத்துக்கிறதா, 180 days எடுத்துக்கிறதா, இல்லை 90 days எடுத்துக்கிறதா, இதை வந்து இட் வில் பி ஃபிக்ஸ்டு பை த லீட் பேங்கர் or the consortium of bank and that of the borrower and the bank association. அந்த மாதிரி அவங்க they'll decide தவிர இந்த 0 to 30 இந்த இது வந்து it works only for bank and not for their clientக்கு இது ஒத்து வராது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. This is what I wanted to reiterate. Okay, அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா எரோஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. வாட் இஸ் எரோஷன்? see எரோஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அசெட் இப்போ இது நீங்கள் யாரோட பர்செப்ஷனில் பார்க்குறீங்க, பேங்க்கோட பர்செப்ஷனில் பார்க்குறீங்க. பேங்க்கோட பர்செப்ஷன் உங்களோட அசெட்டுங்கிறதே என்ன, நீங்கள் வெளியில் கொடுத்துருக்கிற லோன் தானே, அந்த லோன் திரும்ப வராதுன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது அதுக்கு பேர் தான் எரோஷன். இந்த எரோஷன் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னும் போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த லோன் 100 கோடிப்பா, ஓகேவா, அந்த 100 crores நீங்கள் லோன் கொடுத்துருக்கீங்க. ஆனால் யூ நோ தட் இப்போ நீங்கள் போய் கலெக்ட் பண்ணணுன்னா அவங்க கொடுத்த கொலாட்ரல் வச்சு ப்ரைமரி செக்யூரிட்டி எல்லாத்தையும் வச்சு தேர்த்துனா கூட உங்களால் 40 கோடி கூட தேர்த்தவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் உங்களோட லோனில் 50% மேலே எரோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்ன பண்ணணும்னு டவுட்ஃபுல் கேட்டகரிக்கு அமுச்சிடணும். இது வந்து இத்தனை நாள் கிராஸ் ஆகிடுச்சா, அத்தனை நாள் கிராஸ் ஆகிடுச்சா, அந்த நாள் கணக்கே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. எரோஷன் அப்படிங்கிறது கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிமினியூஷன் ஆஃப் சம்திங். ஓகேவா? நாட் ப்ருடென்ட் டு ஃபாலோ ஸ்டேஜஸ் ஆஃப் அசெட் கிளாஸிஃபிகேஷன். டெஃபினட்டாக வந்து 30 to 60 இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸில் ஸ்டேஜ் நம்பர் 2 தானே இருக்கீங்க. அப்போ இது ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 2ல் வைக்கணுமா இல்லை டவுட்ஃபுல் கேட்டகரியில் வைக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. நம்ம என்ன சொல்கிறோம், இது டவுட்ஃபுல்லில் தான் வைக்கணும்னு சொல்கிறோம். ஏன் டவுட்ஃபுல்லில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து why are we not following the stages of asset classification ஏன் பண்ண மாட்டோம், ஏன் நம்ம டவுட்ஃபுல்லில் வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஏன்னா நமக்கு கண் கூட தெரியுது இந்த பர்சன் 30 to 60 days இல்லை இன்னும் 6 years ஆனாலும் he will not be able to pay because அவரோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அவரோட பிஸ்னஸ் is going into bankruptcy and this is all happening within a span of 1 week
ஓகே, அண்ட் இட் இஸ் பீங் பப்ளிக், சோஷியல் மீடியா ஃபுல்லாக தெரியுது. அப்படின்னும் போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த லோனில் 50% தான் உங்களால் லைக் லெஸ் தேன் 50% வந்து உங்களுக்கு லைக் ஹவு டு யூ கால் எரோஷன். அதாவது நீங்கள் 100 crores கொடுத்துருக்கீங்கன்னா அதில் மோர் தேன் 50% ஸ்வாஹா ஆயிடுச்சுன்னா தென் யூ ஹாவ் டு கீப் இட் அண்டர் டவுட்ஃபுல் கேட்டகரி. சப்போஸ் உங்களோட இதில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எரோஷன் இன் த வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி கேன் பி ரெக்கன்ட் ஆஸ் சிக்னிஃபிகண்ட் when the realizable value of the security is less than 50%. அப்படின்னா என்னது, எரோஷன் இஸ் மோர் தேன் 50%னா டவுட்ஃபுல் கேட்டகரி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இஃப் த நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் த செக்யூரிட்டி ஆஸ் அசஸ்டு பை த பேங்க் ஆர் அப்ரூவ்டு வேல்யூவர்ஸ் ஆர் ஆர்பிஐ இஸ் லெஸ் தேன் 10%. அப்போ எரோஷன் இஸ் மோர் தேன் 90%னா டேக் இட் டைரக்ட்லி டு லாஸ் அசெட். அவ்வளோதான், அது போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். யூ கேன் கெஸ் இட், ஐ மீன் யூ கேன் கன்சிடர் தட் ஆஸ் அ லாஸ் அசெட்டுங்கிறாங்க. அப்போ மோர் தேன் 50%னா டவுட்ஃபுல் கேட்டகரி, மோர் தேன் 90%னா இட் இஸ் அ லாஸ் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, and then we're talking about advances against term deposits, national savings certificate, in the how do you call this, இந்த LIC பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து எப்படி நம்ம அட்வான்சஸ் கொடுப்போம்னா, ஆப்வியஸ்லி இந்த டேர்ம் டெபாசிட்ஸ் இருக்கலாம். டேர்ம் டெபாசிட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 to 10 crores போட்டு வச்சுருப்போம். நமக்கு எமர்ஜென்சி ஏதோ ஒரு லோன் தேவைப்படுதுன்னா டெஃபினட்டாக அகேன்ஸ்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் வி கேன் டேக் சம் லோன். நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, சரண்டர் ஆஃப் கேவிபி, ஐவிபி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸு, இது எல்லாமே அடிக்குவேட் மார்ஜின் அவைலபிளாக இருக்கா என்ன இதுன்றதை பார்த்துட்டு டெஃபினட்டாக பேங்க்ஸ் கேன் கிவ் லோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்வான்சஸ் அகேன்ஸ்ட் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் அட்வான்சஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படிக்கிறதுக்கே. பிகாஸ் நாட் மெனி ஆஃப் அஸ் ஆர் இன் டு திஸ் அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுனால ஒரு அக்ரிகல்ச்சரல் லோனை ஒரு பேங்க் வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பி, ஜாலியாக இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சுரல் லோனே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் லோன், இன்னொன்று லாங் டேர்ம் லோன். எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் லோன் இருக்கும். பட் இதில் ஷார்ட் டேர்முங்கிறது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் அதாவது ஹவு டு யூ கால் திஸ், ஷார்ட் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன். இந்த ஷார்ட் டேர்முங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கிராப்பிங், கிராப் டைம் இருக்குல்ல, அந்த கிராப் ஹார்வெஸ்ட் சீசன் இருக்குல்ல, அது ஷார்ட்டு. லாங் அப்படிங்கிறது வந்து கிராப்போட ஹார்வெஸ்டிங் சீசன் இருக்குல்ல, தட் இஸ் மோர் தேன் 1 year அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹார்வெஸ்ட் சீசனையுமே யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பேங்க் கமிட்டிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க டிசைட் பண்ணுவாங்களாம். ஓகே, இப்போ மெய்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை எந்த ஒரு கிராப் எடுக்கிறீங்க, இந்த கிராப் வந்து லாங் ஹார்வெஸ்டிங் கிராப்பா இல்லை ஷார்ட் கிராப்பான்னு பார்க்குறாங்க. இது ஷார்ட் கிராப்பாக இருக்கிற பட்சத்தில் சப்போஸ் ஃபார்மரால் நமக்கு திரும்ப பே பண்ண முடியலன்னா நம்ம எப்போ அது என்பிஏவாக கன்சிடர் பண்ணுறோன்னா, 2 crop seasons ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் தே ஆர் நாட் பேயிங் பேக் அப்படின்னா தான் நம்ம என்பிஏவாக கன்சிடர் பண்ணுறோம். இதுவே லாங் கிராப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு கிராப் சீசனுக்கு தான் அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம். பிகாஸ் லாங் கிராப் அப்படிங்கிறது மோர் தேன் 1 year வருது. ஓகே, ஸோ மோர் தேன் 1 yearன்னும் போது அந்த கிராப் டைமிங்ஸ் வந்து லைக் 1.5 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம் டிபெண்டிங். ஸோ லாங் கிராப் சீசன் வரும்போது நமக்கு ரீபேமெண்ட்டு மோர் தேன் 1 crop இருக்கும்போது நம்ம என்பிஏவை மாற்றுறோம். பட் ஷார்ட் கிராப் சீசன்ஸ்ன்னு இருக்கும்போது நம்ம மோர் தென் 2 crop சீசன்ஸ் நம்மக்கிட்ட யார் வாங்கினாங்களோ, பாரோவர்ஸ் யார் இருக்காங்களோ, அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ, அவங்க 2 crop சீசன்ஸ்க்கு வரைக்கும் நம்மக்கிட்ட பே பண்ணவே இல்லைன்னா we consider that as a என்பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் அட்வான்சஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, கொடுத்துட்டதுக்கப்புறமா அங்கே ஒரு பெரிய நேச்சுரல் கெலாமிட்டிலாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி டீல் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லாமே வெள்ளாமல் ஃபுல்லாக போயிடுச்சு, ஹார்வெஸ்டிங்கே கிடையாது, 0 ஹார்வெஸ்டிங். அந்த டைமில் நம்ம எப்படி அது டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க. அந்த சர்க்குலர் படி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி ஓல்டு லோன் இருக்குல்ல, அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு புது லோனாக அதை மாற்றிடுங்க. ப்ராபப்ளி அடுத்த 2 yearsல ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குன்னா அதை ஒரு 5 yearsஆக மாற்றி கொடுங்க. லைக் யூ கேன் டூ வாட் எவர். சம்டைம்ஸ் வேவிங் கூட பண்ணலாம். ஃபுல் கெலாமிட்டி, நேச்சுரல் கெலாமிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் வந்தது, அந்த இடத்துல யாராவது கிராப் சீசன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, தே நாட் பி ஏபிள் டு பே. அப்போ கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க, ஹைகோர்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க, இந்த ஜுடிஷியரியும் ப்ரெஷர் கொடுக்கும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சர்க்குலர் கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டியில் பாதிக்கப்பட்டவங்க கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து டோட்டல் லோனையும் வேவ் பண்ணிடலாம். ஆர் அதை ரீஸ்ட்ரக்சர், ரீஷெடியூலிங் இதெல்லாம் பண்ணலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே இருக்க ஜுடிஷியரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்க்குலர், இந்த பேங்க் எடுக்கிற டெசிஷன் எல்லாத்த பொறுத்துமே இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் தென் ஸ்டாஃப்க்கெல்லாம் அட்வான்சஸ் கொடுப்பாங்கல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு லோன் கொடுப்பாங்க.
அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10%னா அவங்களுக்கு வந்து ஒரு 3% 4%ன்னு கொடுப்பாங்க. அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த லோன் அமௌண்ட்டில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுசிங் லோன்லாம் கொடுக்குறாங்கன்னா பேங்க்கோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபலை கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இனிஷியலி பிரின்சிபல் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது நம்ம இன்கமே ரெக்கக்னைஸே பண்ண முடியாதுல்ல. பிகாஸ் அந்த என்டையர் பிரின்சிபல் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் பேமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லலாம் கொடுப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது ஹவு டு யூ ஆடிட், அந்த இடத்துல நம்ம எப்படி ஆடிட் பண்ணுறது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேரிங் ஸ்டாஃப் அட்வான்சஸ், அதாவது பேங்க்கோட எம்ப்ளாயீஸ்க்கு பேங்க் கொடுக்கக்கூடிய லோன்ஸு. இந்த லோன்ஸை வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம நார்மலாக வெளியாட்களுக்கு கொடுக்குற மாதிரி லோன்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் இது நமக்கு டெஃபினட்டாகவே நம்ம அதர் அட்வான்சஸில் அதர் அசட்ஸுன்ற கேட்டகரியில் தான் நம்ம வந்து இவங்களை காமிக்கணும். ஓகேவா? பிகாஸ் இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அங்கே என்ன பண்ணணும்னா இது எப்போ நம்ம என்பிஏவாக கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட் இந்த ரீபேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல் ஆர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெஸ்பெக்டிவ் டியூ டேட்ஸ். ஸோ பிரின்சிபல் பேமெண்ட்லையோ இல்லைனா வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லையோ அந்தந்த டியூ டேட்லேயே இவங்க பே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வி ஹவ் டு கேல்குலேட் தி என்பிஏவாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் தென் ஸ்டாஃப் அட்வான்சஸ் பை எ பேங்க் ஆஸ் அன் எம்ப்ளாயர், இது வந்து ஷெடியூல்டு அண்டர் அதர் அசட்ஸில் போடணும். பிகாஸ் இது வந்து நமக்கு இது நம்மளோட மெயின் பிஸ்னஸ் கிடையாதுல்ல. இவங்களுக்கு லோன் கொடுத்து இதனால நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாதுங்கிறதுனால இது நம்ம அதர் அசட்ஸில் போடணும். ஓகேவா? அண்ட் தென் வி டாக்கிங் அபவுட் நான் சொன்ன மாதிரி தான் அக்ரிகல்ச்சரல் அட்வான்சஸ் நான் உங்களுக்கு சொன்னால லாங் டியூரேஷன் கிராப்ஸ் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ். ஸோ லாங் டியூரேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து லாங்கர் தேன் 1 year. ஸோ அப் டு 1 year இருந்தால் ஹார்வெஸ்ட் சீசன் வந்து அப் டு 1 year இருந்தால் அது ஷார்ட்டு. மோர் தேன் 1 year இருக்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் லாங் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். லாங் கிராப்ஸ் அண்ட் ஷார்ட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்பிஏ வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் தேன் 2 crop seasons ஃபார் ஷார்ட் கிராப்ஸ், 1 crop season ஃபார் லாங் கிராப்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எது லாங் கிராப் எது ஷார்ட் கிராப்னு யார் டிசைட் பண்ணுவான்னு கேட்டால் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பேங்கர்ஸ் கமிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் வில் டிசைட். அண்ட் தென் ஹியர் தேவ் கிவன் அ சம். இந்த சம் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். ஓகே, Ranchana Ceramic Private Limited sanctioned the cash credit facility of 100 lakhs from a branch. Okay, besides a branch is also sanctioned one time bank guarantee. Okay, இதில் என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபண்டட் லோனு, இது வந்து நான் ஃபண்டட் லோன். இது வந்து சும்மா கேரண்டி தானே கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் நான் ஃபண்டட் லோன், அவ்வளோதான். வேறு என்ன? இது வேணால் பொறுமையாக கொஷின் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நான் சொன்னதை இது பண்ணுங்க. ஏன்னா இங்கே தே ஹவ் கிவன் யூ லோன் அமௌண்ட், மணி ஹஸ் பின் டிஸ்பர்ஸ்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம்ல பேங்க் ஆடிட்டில் ஃபஸ்ட் பேஜில் படித்தோமே, அதான் ஃபண்டட் லோன் அண்ட் நான் ஃபண்டட் லோன். அப்புறம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் ஆஃப் பிரான்ச் ஆஃப் அ நேஷ்னலைஸ்டு பேங்க் you find that system has generated a report marking 10 term loan accounts as SMA. ஆமாம்ல ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸு SMA 0ன்னு இருக்குது, SMA 1, SMA 2ன்னு இருக்குது. 0னா அப் டு 30 days. இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். 31 to 60 daysனால் இது 61 to 90 daysனால் 2 கேட்டகரி தான் SMA ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சச் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு கேட்குறாங்க. யூ கேன் ரைட் இட். And then computation of drawing power. So I have told you what is a drawing power. Drawing power என்றது வந்து cash credit facility. Okay va? Cash credit facility we are going to offer it to a firm or a company. Consortium loan லையும் cash credit facility கொடுப்பாங்க. Sometimes see consortium loan வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம், why do we go for consortium loan அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பேங்க்குமே ஒரே ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு அவங்க வந்து ஒரு 1000 crore 1500 crores லோன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஈவன் தோ தே ஹேவ் தட் கேப்பபிலிட்டி இருந்தால் கூட அவங்களோட மொத்த கேப்பபிலிட்டியும் ஒருத்தருக்கே லோனாக கொடுத்து அவங்களோட அந்த ரிஸ்க்கை வந்து ஹை ரிஸ்க்கை எடுத்துக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 1500 crores ஒரு 15 பேங்காக பிரித்து ஆளுக்கு 100 கோடி கொடுப்பாங்க. நாளைக்கு சப்போஸ் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்டுன்னு சொன்னால் கூட அந்த ரிஸ்க் வந்து 15 பேங்க்குக்கு பிரியும். அதனால் அது செய்கிறாங்க. ஸோ கன்சார்டியம் லோன்ஸுன்னு வந்து வரும்போது நம்ம கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டியை கொடுப்போம். நான் சொன்ன மாதிரி தான் பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கு ப்ளஸ் புக் டெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சன்ட்ரி டெட்டார்ஸ். இது ரெண்டோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூவில் மைனஸ் பண்ண வேண்டியதில் மைனஸ் பண்ணிடணும். என்னது புக் டெட்ஸாக இருந்தால் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் என்னன்னு கம்பேர் பண்ணி அதை மைனஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்காக இருந்தால் அன்பெய்டு ஸ்டாக்கு, நீங்களே இன்னும் பே பண்ணாமல் கடனுக்கு நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பீங்க ரா மெட்டீரியல்ஸை, அது பேரில் நீங்கள் போய் பேங்க்கில் லோன் கேட்டால் அடிக்க வருவாங்க. அதனால் அன்பெய்ட் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணுங்கள். அந்த மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு
அப்புறமா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் அதில் அந்தந்த பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த மார்ஜின் அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அப்ளை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் 25% ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 75% லோன் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹோம் லோன்லாம் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க, மார்ஜின் மணி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹோம் லோன் வந்து ஒரு 1 crore அப்ளை பண்ணுறீங்கன்னா மார்ஜின் மணி 25%ன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் 25% எடுத்துகிட்டு வாங்க, பேலன்ஸ் 75 lakhs தான் நாங்கள் லோனாக கொடுப்போம்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் மார்ஜின் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இந்த மார்ஜினை நம்ம வந்து பேர் பண்ணணும், பேலன்ஸ் தான் லோனாக கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ டோட்டல் வந்து ட்ராயிங் பவர் எப்படி ஜென்ரலாக வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டிக்காக தான் they are measuring it. And then drawing power அப்படிங்கிறது limit up to which a firm or a company can withdraw from the working capital limit sanction. ஸோ இதில் இருக்க ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் தெரியும்ல, ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கு தினசரி டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான கேஷை நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வழி தான் அந்த கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டிங்கிறது. அதை நம்ம வந்து பேங்க்லேருந்து வாங்க போகிறோம். ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்சார்டியம் லோன்ஸ் அப்படிங்கிறது, கன்சார்டியம் லோனுங்கிறது வந்து என்னன்னா 1500 கோடி 2000 கோடி கொடுக்கணும் தான் நீங்கள் கன்சார்டியம் லோனுக்கு போகணும், சரியா? பட் நான் ஒரு பேங்க்கு என்கிட்ட வந்து ஒரு மிடில் சைஸ் ஒரு மைக்ரோ சைஸ் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு 50 crores டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வராங்க. அவங்க என்கிட்ட ஒரு 5 to 6 crores வந்து கேஷ் கிரெடிட்டாக கேட்குறாங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக. நான் ஏன் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்கலாமே. அதாவது இந்த கான்செப்டை செம்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு புடவை வியாபாரி இருந்தார். அந்த புடவை வியாபாரி சாரீ வியாபாரி, ஓகே, சாரீ மர்க்கண்டைசர், அவர் என்ன பண்ணுறாருனா ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி ரூபாய்க்கு ஹீஸ் பையிங் சாரீஸ் ஃப்ரம் குஜராத். ஓகே, குஜராத்லேருந்து சாரீஸ் வாங்கியாச்சு, வாங்கிட்டு ஹீஸ் டேக்கிங் இட் டு தமிழ்நாடு. ஓகே, இமேஜின் இந்த 100 crores ஒரு 80 crores வில் சே லைக் திஸ், ஹீஸ் பையிங் சாரீஸ் ஃப்ரம் குஜராத் ஃபார் 130 crores. அதில் ஃபார் 100 crores தான் அவர் பைசா பே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கார் சாரி. பேலன்ஸ் 30 crores வந்து அவருங்க லோனாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வந்து ஹீஸ் பெய்டு, இது வந்து பெய்டு, ஹீஸ் பெய்டு 100 crores. இது வந்து அன்பெய்டு ஸ்டாக், விச் மீன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30 crores நம்ம காமிச்சு நம்ம இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். 130 crores இருக்குது, நீங்கள் சாரி ஸ்டாக் வாங்குறீங்க, 100 கோடிக்கு பணத்தை பே பண்ணி ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க, பேலன்ஸ் 30 crore மட்டும் ஒரு 3 months தரேன்னு சொல்லிட்டு மொத்தம் 130 crore யூஆர் டேக்கிங் த ஸ்டாக் அண்ட் கம்மிங் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் அதை விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. விற்கணும் போது இந்த 100 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த சாரியை விற்கிறதுக்கு மினிமம் வந்து 3.5 months ஆகும். இந்த 3.5 மாதம் இருக்குல்ல, இந்த 3.5 மாதம் நீங்கள் நிறைய பேருக்கு சேலரி கொடுக்கணும், இபி பில் கட்டணும், ரெண்ட் கொடுக்கணும், எவ்வளவோ பில்ஸ் இருக்குது டு மீட். இந்த 3.5 மாதம் கழிச்சு தான் உங்களால் இந்த 100 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த புடவையை டெஃபினட்டாக உங்களால் 170 crores யூ கேன் செல். ஆனால் இந்த மீன் டைமில் இந்த 3 மாதத்தில் உங்களோட செலவுகள் மட்டுமே ஒரு 50 கோடிக்கு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ 170 crores அதை நீங்கள் விற்றாலும் உங்களுக்கு 50 கோடி செலவு வருதுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 120 இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பெய்டு 100 crores ஃபார் த சாரீஸ்னால் உங்களோட ப்ராஃபிட் என்னது? 20 crores. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 100 கோடிக்கு நீங்கள் வாங்கின சாரியை 170 crores யூ கேன் செல். பட் அதுக்கு எத்தனை மாதம் ஆகுது? 3.5 மாதம் ஆகுது. ஸோ 3.5 மாதம் ஆகுதுன்னு போது 3.5 மாதம் இந்த 100 கோடி எங்கே லாக் ஆகிருக்கு? புடவையில் லாக் ஆயிடுச்சு. இந்த புடவையை விற்றா தான் எங்களுக்கு கெட் 170 crores போது இந்த புடவை வாங்குறதுக்கு ஒரு 100 கோடி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. அப்புறம் இந்த 3 மாதம் இந்த புடவையை விற்கிறதுக்கு வேறு நீங்கள் இன்னும் ஒரு 50 கோடி வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படல? 50 கோடி நீங்கள் பில் கட்டணும் அடுத்த 3 மாதத்துக்குன்னா. இப்போ நீங்கள் எங்கே போவீங்க இந்த 50 கோடிக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம 100 கோடி எதில் லாக் ஆகிருக்கு? சாரியில் லாக் ஆகிருக்கு. கண்டிப்பாக அடுத்த 3.5 மாதத்தில் நம்ம பே பண்ணிவிடுவோம்னா அந்த சாரியை காமிச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா 50 கோடி லோன் எடுக்கிறோம். இப்போ பேங்க் என்ன யோசிப்பாங்க? சப்போஸ் நாளைக்கு உங்களோட கம்பெனியில் ஒரு தீ பிடிச்சிக்கிட்டு, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், 100 கோடிக்கு உங்ககிட்ட சாரி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 50 கோடிக்கு நான் வந்து லோனே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு பெரிய தீ பிடிச்சி உங்களோட என்டையர் ஸ்டோர் எரிஞ்சு போச்சு. அப்போ ஸ்டாக்கே காலி ஆகிடுமே. அப்போ எப்படி பேங்க்குக்கு வந்து 50 கோடி லோன் திருப்பி வரோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எந்த ஸ்டாக், எந்த 100 crore ஸ்டாக்கை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறோமோ அந்த ஸ்டாக் மேலே நம்ம டெஃபினட்டாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் பேங்க்கோட பேரில். அந்த இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து பேங்க்குக்கு வர மாதிரி we have to take the insurance for stock. சில நேரங்களில் ஸ்டாக்குக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலை, சப்போஸ் இன்சூரன்ஸ் எடுக்கலை, அப்போ வந்து ஃபயர் ஆகிடுச்சு, எரிஞ்சு போச்சு, we are not able to get itனா அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு பேங்க்குமே ஸ்பெசிஃபிக்காக
வெறும் அந்த ஸ்டாக் 100 crores இருக்குது அதை மட்டுமே வச்சு 50 கோடி லோன் கொடுக்குறோன்னு கொடுக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அது ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி, இல்லைனா ஒரு பெரிய பில்டிங்கு, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை கொலாட்ரலாக வாங்கிட்டு தான் ஒரு 50 கோடி லோனை கொடுப்பாங்க. ஸோ ஈவன் இஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலை ஸ்டாக்குக்குனா கூட they will definitely have a collateral security or ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி அவங்க 50 கோடி எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் how it happens. இப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல ஏன் 50 கோடி தேவைப்படுது ஒரு வியாபாரிக்குன்னா, அவர் 100 கோடி கொண்டு போய் சாரியில் லாக் பண்ணிட்டாரு. அடுத்த 3 மாதம் இந்த கடையை ரன் பண்ணணுன்னாலே அவருக்கு 50 கோடி வேணும். இந்த 50 கோடியை மறுபடியும் அவர் போய் கடனாக வெளியில் வாங்குறத விட, இங்கே பாருங்கள் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது 100 கோடிக்கு, நான் இதை விற்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பென்சஸ் நான் பேர் பண்ணணும், அதுக்காக எனக்கு ஆப்ரேஷனல் பர்பஸஸ்க்காக எனக்கு 50 கோடி வேணும். ஸோ எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு நீங்கள் 50 கோடி கொடுங்க, அதுக்கு நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு ஸ்டாக் ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ வேல்யூ ஆஃப் சாரீஸ் இருக்குது, இது நான் கண்டிப்பாக செல் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. இது சாரி எக்ஸாம்பிள்ன்றதை தாண்டி நீங்கள் கார் எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 1000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி கார்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. கார் சேல் ஆகிறதுக்கு இன்னும் 3 months ஆகும். அந்த 3 months வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை நீங்கள் அந்த காரை காமிச்சு யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ், ஸோ இதை மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவில் டீச் பண்ணுறேன். வாட் இஸ் அ சாங்ஷன் லிமிட்னு. சாங்ஷன் லிமிட்டுக்கும் ட்ராயிங் பவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இது நீங்கள் ஜஸ்ட் இப்போது இந்த கான்செப்டை படிக்கும் போது டோன்ட் ட்ரை டு ரிமெம்பர் சாங்ஷன் லிமிட். ஓகே, and then what are the considerations and bank or duty? Yes, idla azhaga kuduthirukanga par considerations enadhu, all accounts should be kept within both the drawing power and the sanction limit at all times. Okay va, the account, see, as sanction limit, as I say, ஒரு பேங்க்ல வந்து டெபாசிட்ஸ்னு ஒன்று இருக்கும்பா. ஓகேவா, I thought I'll deal with it later, but it's actually difficult. Deposits 100 இருக்கும். டெபாசிட்ஸ் 100 இருந்ததுன்னா லோன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 60 தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த 60க்குள்ளே தான் இருக்கணும் உங்களோட டோட்டல் கேஷ் கிரெடிட்ஸ் யூ ஹவ் கிவன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு லோன் கிவிங் எலிஜிபிலிட்டி ஃபார் அ பேங்க்கே 60 தான் இருக்குன்னா, நீங்கள் போய் ஒருத்தருக்கு கேஷ் கிரெடிட்டாக ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்களா ஒரு லிமிட். அந்த லிமிட்டை எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட அந்த 60 அது கிராஸ் பண்ணக்கூடாது. தட் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. And then we have sanction limits. Okay, so we'll deal with this now itself. Okay, sanction limit is the total exposure that a bank can take on a particular client for facilities like cash credit, overdraft, export packing credit, non-funding exposure, etc. On the other hand, drawing power refers to the amount calculated based on primary security less margin on a particular date. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, sanction limit and drawing power னு ரெண்டு கான்செப்ட் சொல்கிறாங்க. As I have already told you, ஒரு பேங்க்குக்குமே ஒரு பர்டிகுலர் கிளையண்ட்டு, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டெபாசிட்ஸ் இருக்கும், ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெபாசிட்ஸ்லேருந்து எவ்வளோ லோன்ஸ் கொடுக்கலான்னு வச்சுருப்பாங்க. இந்த லோன்ஸ் வந்து டோட்டலாக 60 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோன் 60யுமே ஒருத்தருக்கே கொடுத்துருக்கூடாது நீங்கள். ஓகே, ஒரு கிளைண்ட்டுக்கு மேக்ஸிமம் 5 crores தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள் பேங்க்கில். இந்த 5 crores தான் உங்களுடைய கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கேஷ் கிரெடிட் லிமிட்டுங்கிறது 5 crores தான் ஒரு கிளைண்ட்டுக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சாங்ஷன்டு லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் சாங்ஷன் லிமிட். இந்த 5 கோடிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸ்போஷர். ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த பேங்க்கு அப் டு 5 crores கொடுக்கலாம், அப் டு 6 crores கொடுக்கலாங்கிறது சாங்ஷன்டு லிமிட். இந்த சாங்ஷன்டு லிமிட்டுங்கிறது ஒரு பேங்க்கு ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு மேக்ஸிமம் கேஷ் கிரெடிட் எவ்வளோ கொடுக்கலாங்கிற அமௌண்ட்டு தான் சாங்ஷன்டு லிமிட். ஓகேவா, ட்ராயிங் பவருங்கிறது என்னென்னா அந்த கிளையண்ட்டு அவருடைய ஸ்டாக்கு ப்ளஸ் புக் டெட்ஸ் இதனுடைய டோட்டலில் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 20% மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்ட்டு 80% எவ்வளோ வருதோ அதுதான் ட்ராயிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ராயிங் பவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சாங்ஷன் லிமிட்டெல்லாம் தாண்டி போகவே கூடாது. ஓகேவா, so all accounts should be kept within both the drawing power and the sanction limit at all times. So definitely நீங்கள் ஒருத்தருக்கு
லோன் இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட ட்ராயிங் பவர் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். அந்த ட்ராயிங் பவரை தாண்டி அவருக்கு நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் சப்போஸ் உங்களோட ட்ராயிங் பவர் அப்படிங்கிறதே ஒரு 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 கிளைண்ட்டுக்கு ட்ராயிங் பவர் 10 crores வருது, பட் அந்த பேங்க்குக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளைண்ட்டுக்கு 5 crores தான் மேக்ஸிமம் சாங்ஷன்டு லிமிட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய பர் கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ட்ராயிங் பவர் என்ன தான் மோர் தென் 10 crores வருது அந்த கிளைண்ட்டு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட அந்தளவுக்கு ரிஸ்க் எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால உங்களோட கேஷ் கிரெடிட்டை நீங்கள் டெஃபினட்டாக சாங்ஷன் லிமிட்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. சப்போஸ் அந்த சாங்ஷன் லிமிட்டை கிராஸ் பண்ணி எதாவது போச்சுன்னா உடனே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை ஹெட் ஆஃபீஸ் கிட்டலாம் ப்ராப்பராக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் கரண்ட் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பழைய காலத்து ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது. எவ்ரி 3 months டெஃபினட்டாக என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக் ஆடிட் லைக் ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட் வாங்கிக்கணும். நீங்கள் யாருக்கு லோன் கொடுத்துருக்கீங்களோ அந்த கிளைண்ட் கிட்ட எவ்ரி 3 months ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட்டை வாங்கி அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓல்டர் தென் 3 months பழைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வச்சுருக்கவே கூடாது. அப்டேட்டட் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை எவ்ரி 3 months ஒரு தடவை வாங்கிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் மோர் தென் 3 months பழைய ஸ்டாக் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ட்ராயிங் பவர் எல்லாம் மெஷர் பண்ணிங்கன்னா தட் இஸ் டீம் டு பி இர்ரெகுலர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ஆடிட்டரோட கன்சர்ன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ஸு ஓகே குவார்ட்டர்லி எவ்ரி 3 months ஒரு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை கிளைண்ட் வந்து பேங்க்கு கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் அதர் ஸ்டேட்மெண்ட் சப்மிட்டட் பை த பாரோவர் டு த பேங்க் ஷுட் பி ஸ்க்ரூட்னைஸ். நம்ம தான் அதை பக்கவாக பார்க்கணும் ஆஸ் அன் ஆடிட்டராக. தி ஆடிட்டட் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட்டட் பை த பாரோவர் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் எதோ சப்மிட் பண்ணியிருந்தாருன்னா அங்கே நிஜமாவே ரா மெட்டீரியல் ஸ்டாக்லாம் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும். எனி டீவியேஷன்ஸ் இருக்கா நம்ம தான் பார்த்து சொல்லணும். ஓகேவா? அண்ட் தென் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிபி as I have told you நார்மல் தான். உங்களுக்கு வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹூஸ் கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார்? சன்ட்ரி கிரெடிட்டாருங்கிறது நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் இன்னும் பணம் பே பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரா மெட்டீரியல் நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க. அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார் தானே உங்கள் கடன்காரங்க. அப்போ உங்களோட ஸ்டாக்கையும் ஓகேவா, உங்களோட ஸ்டாக்கையும் புக் டெட்ஸையும் பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாக் அண்ட் புக் டெட்டோட வேல்யூவில் தானே ஒரு % அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ பி வெரி மச் அவேர் ஆஃப் த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆல்சோ. பிகாஸ் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிறவங்க என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, நம்மளோட கிரெடிட் பர்ச்சேஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நம்மளோட பர்ச்சேசஸ் விச் ஆர் மேட் ஆன் கிரெடிட், நம்மளோட கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து நிலைப்படுத்துறதுனால அதாவது என்ன சொல்ல வரோன்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ன்றவங்க யார், நம்மளோட கிரெடிட் பர்ச்சேசஸ்க்குரியவங்க தானே. அதனால எப்போதுமே நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்குக்கு இணையான அளவு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருந்துச்சுன்னா பேங்க் ஷுட் பி வெரி மச் அவேர் அலர்ட் பிஃபோர் ஃபிக்ஸிங் த கேஷ் கிரெடிட் ஆர் அந்த ட்ராயிங் பவர்லாம் கம்ப்ளீட் பண்ண முன்னாடி அவங்க டெஃபினட்டாக இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் நீட்ஸ் டு பி என்ஷூர்ட் தட் த ட்ராயிங் பவர் இஸ் கேல்குலேட்டட் ஆஸ் பர் த எக்ஸ்டென்ட் கைட்லைன்ஸ் ஃபார்முலேட்டட் பை அந்தந்த கம்பெனியோடைய அந்தந்த பேங்க்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ராயிங் பவர் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே. ஓகேவா? அண்ட் தென் ஸ்டாக் ஆடிட், டெஃபினட்டாக ஸ்டாக் ஆடிட் இஸ் அ மஸ்ட். என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக் ஆடிட் ஷுட் பி கேரிட் அவுட் பை த பேங்க். என்ன பண்ணணுமா, ஸ்டாக் ஆடிட் ஷுட் பி கேரிட் அவுட் பை த பேங்க் ஃபார் ஆல் த கேஷ் கிரெடிட்ஸ் கிவன் ஹேவிங் ஃபண்டட் எக்ஸ்போஷர் ஃபார் மோர் தேன் 5 crores. எந்தெந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் மோர் தேன் 5 crores கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்டாக் ஆடிட் பேங்க்கே பண்ணணும். ஓகேவா? Auditor can also advise for stock audit in other cases if the situation warrants the same. Okay? Branches should obtain the stock audit report. சில பிரான்ச்சஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய கன்சார்டியம் லோன் கொடுத்துருப்போம், அப்போ இந்த லீட் பேங்க்கை தவிர மற்ற எல்லா பேங்க்குக்கும் டேரெக்டாக ஸ்டாக் ரிப்போர்ட் வராது. அப்போ லீட் பேங்க் வந்து மற்ற பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக் ரிப்போர்ட்டை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஓகேவா? மற்றபடி இட்ஸ் நாட் ரிப்போர்ட் சப்மிட்டட் பை த ஸ்டாக் ஆடிட்டர் should be reviewed during the course of audit and special focus should be given to the comments made by the stock auditor. Now you know who is the stock auditor, right? The stock auditor is appointed by the bank for the drawing power where the funded exposure is more than 5 crore. You know what is the funded exposure, right? ஒரு letter of credit கொடுக்குறாங்கன்னா அது non funded exposure. நீங்கள் பணமாகவே லோனாக கொடுக்குறீங்கன்னா that is called as funded exposure. Okay? ஸோ இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. This is one of the best things. இல்லை நீங்கள் பார்த்து எல்லாமே தெரிஞ்சிடும். ஸ்டாக்கோட ரியலைசபிள் வேல்யூ என்னவோ, ஓகேவா? நீங்கள் பர்ச்சேஸ் காஸ்ட்லாம் காமிக்கூடாது. இன்றைக்கி ஸ்டாக்கை வெளில விற்றா என்ன ரியலைஸ் ஆகும்,
அந்த காஸ்ட் எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் எதுக்கெலாம் அன்பெய்டு நீங்களே அதை கிரெடிட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க, அது என்னென்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அக்செப்டன்சஸ் ஆர் எல்சி இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அது இது பண்ணிப்போம். இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னே அர்த்தம். ஓகேவா? அந்த பேமெண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதில் மார்ஜின் 25% we have to take நான் சொன்னல ஹவுசிங் லோன் அந்த மாதிரி அந்த 25% அவங்க லோன் தரமாட்டாங்க. பேலன்ஸ் 75% லோன் தருவாங்க. இதுதான் 75% ஆஃப் 400. 400 is 300 crores. ஓகேவா? இது உங்களுக்கு ஸ்டாக்குக்கு. டோட்டல் டெட்டாருக்கு மார்ஜின் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக்காவது அதை இன்றைக்கி சப்போஸ் வந்து இஃப் த பர்சன் இஸ் நாட் பேயிங் யூ, நீங்கள் அந்த ஸ்டாக்கை வெளில சேல் பண்ணிட்டு கூட காசு எடுத்துக்கலாம். இந்த டெட்டாரில் எத்தனை பேர் திருப்பி பே பண்ண மாட்டானே நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மார்ஜின் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு 800 இருக்குன்னா அதில் வெறும் 60% தான் தருவோன்றாங்க. இங்கே பாருங்கள் 75% தந்தாங்க, இங்கே 60% தான். ஸோ டோட்டல் டெட்டாருக்கு ஒரு மார்ஜினும் டோட்டல் ஸ்டாக்குக்கு ஒரு மார்ஜினும் தனித்தனியாக கூட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பேங்க். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் 1000. அதில் இன்எலிஜிபிள் டெட்டார் யாருங்கிறது அந்தந்த பேங்க்கு அந்தந்த கன்சார்ட்டியமில் இல்லை தனிப்பட்ட முறையில் கூட ஒரு இண்டிவிஜுவல் பேங்க் கூட டிசைட் பண்ணுவாங்க. 90 டேஸ்க்கு மேலே இருக்காது என்பிஏ, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுங்க அப்படின்னும், இல்லை 180 டேஸ்க்கு மேலே எது இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 60 டேஸை கிராஸ் பண்ணாலும் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிஸ்க் appetite ஆஃப் த பேங்க். இப்போ என்ன பண்ணுவாங்க, டோட்டல் டெட்டாஸ் மைனஸ் இன்எலிஜிபிள் டெட்டாஸ் யாருன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு அந்தந்த பேங்க் வில் டிசைட் which will be taken as ineligible debtors. அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எலிஜிபிள் டெட்டாரில் நம்ம என்ன பண்ணணும், மார்ஜின் கொடுத்துருக்காங்களோ அது இல்லாமல் 60% போகணும். அவ்வளோதான். டோட்டல் டிபி வில் பி 480 + 300, 780 இஸ் த ட்ராயிங் பவர். ஸோ நம்மளோட பேங்க் ஆடிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ட்ராயிங் பவர், அதில் ஒரு சம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டு, அதுக்கப்புறம் என்பிஏ சப்ஸ்டாண்டர்ட் அசெட், அதுக்கப்புறம் டவுட்ஃபுல், இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்குல்ல அதில் சூப்பர் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராயிங் பவரில் சூப்பர் சான்சஸ் இருக்குது. அதை தவிர மற்றது எல்லாமே வந்து தியரி தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் தனியாக ஐ வில் டீல் வித் தீஸ் திங்ஸ் ஒன் டே. ஓகேவா? இதில் அழகாக டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பாருங்கள். டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் 3 and 4 நீங்கள் பாருங்கள். இட் வில் பி வெரி நைஸ். அழகாக கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ் 125 lakhs, ஸ்டாக்ஸ் ஃபுல்லி டேமேஜ்டு, அதை நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். வேல்யூ ஆஃப் டெட்டார் 50 lakhs எடுத்துக்குவோம். வேல்யூ ஆஃப் டெட்டாஸ் எக்ஸீடிங் 90 days இன்க்ளூடட் இன் அபவ், இது மைனஸ் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் என்ன போகும், வேல்யூ ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஃபார் குட்ஸ், இதுதான் வந்து உங்களுக்கு அன்பெய்ட் ஸ்டாக். அன்பெய்டு ஸ்டாக். இந்த அன்பெய்ட் ஸ்டாக் 50 lakhs நம்ம எங்கேருந்து மைனஸ் பண்ணிவிடுவோம், இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, இந்த 125 lakhs மைனஸ் 5 120, இதிலேருந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க 50, அது போச்சுன்னா 70 lakhs. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாக்குக்கு வரும். அதே மாதிரி டெட்டார்ஸ்க்கு என்ன வரும், டெட்டார்ஸ்க்கு வந்து வி ஹாவ் திஸ் 50 lakhs, 50 lakhs மைனஸ் 10 lakhs, அவ்வளோதான். போட்டால் 40 lakhs வரும். இந்த 40 lakhsல அவங்க என்ன சொல்கிறாங்க மேலே, சிஏபி இஸ் கண்டக்டிங் ஸ்டாக் ஆடிட் ஆஃப் அ பாரோவர் அவைலிங் கேஷ் கிரெடிட் 100 lakhs வாங்குறானா ஃப்ரம் த பேங்க் ஆஃப் அ branch. கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அகேன் செக்யூர் பெய்டு ஸ்டாக் அண்ட் டெட்டார் அப் டு 90 days. ஓகே ஓகே, இதில் சொல்லிட்டாங்க பாருங்கள் 90 days அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, மார்ஜின் ஸ்டிப்புலேட்டட் 25% ஃபார் ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக் 25% நம்ம என்ன பண்ணுவோம், 70 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா இன்ட்டு 75% போடுவோம். இது வந்து ஃபார் ஸ்டாக்குக்கு. ஓகேவா? 40% ஃபார் டெட்டாஸ்னால் 40 lakhs இன்ட்டு 60% போடுவோம். ஸோ 24 lakhs ஃபார் இவங்களுக்கு என்னது 70 இன்ட்டு 75%. நான் சொன்ன மாதிரி 70 இன்ட்டு 75% 52.5. அப்போ என்ன ஆகுது, 52.5 + 24. எங்கேயாவது மிஸ்டேக் செய்துள்ளோமா, என்ன வருது 76.5 வருது. இதுதான் ட்ராயிங் பவர் வருது. 82.5 இவருக்கு எப்படி வந்தது, வேல்யூ ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஃபார் கூட்ஸ் இதை மைனஸ் பண்ணுறோம். வேல்யூ ஆஃப் டெட்டார்ஸ் எக்ஸீடிங் 90 days இதை அதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே, 50 40 2 6 24 lakhs.
இங்கே 125 மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் இங்கே ஒன்று இருக்குது கிரெடிட்டார்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி 125 மைனஸ் 5 மைனஸ் இதெல்லாம் கரெக்டு தான். Yeah, so the answer should be 76.5. Is drawing for computer by CAP for 82.5 lakhs proper? It's improper is what I guess. Let's see. Okay va. அதுக்கப்புறம் ஆடிட் ஆஃப் ரெவென்யூ ஐட்டம்ஸ் P&L இதெல்லாமே நார்மல் ஃபுல்லாகவே வந்து வெறும் தியரி தான். திஸ் வி கேன் ஈஸிலி ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே, திஸ் ஐ வில் டீல் வித் யூ இன் அ செப்பரேட் திங். ஓகே, இதை தாண்டி சம் ஓரியன்டாக, அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டாக டு வி ஹாவ் எனி திங் எல்ஸ் ஹியர் அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் வி ஹாவ் எனி திங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இன்கம் இது மட்டும் நல்லா உதர பார்த்துக்கோங்க. இன்கம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேங்க்குக்கு இன்கம் என்னப்பா, வட்டி தான் இன்கமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதர் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டிடி எடுத்து கொடுக்குறது, இல்லை லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறது, அந்த மாதிரி அதர் சர்வீசஸ் கொடுக்குறதுல அதர் இன்கம் வரும். இது இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எப்படி வரும், நம்ம நிறைய பேர்லேருந்து டெபாசிட்ஸ் வாங்கி வச்சுருப்போம்ல, நமக்கு நிறைய டெபாசிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த டெபாசிட்டர்ஸ் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம காசு வச்சுருக்கோம்ல பேங்க்கில், அதில் ஒரு 5% ஒரு 4% பே பண்ணுறாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். அதை தவிர அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, பிரான்ச் நடத்துகிறாங்க, அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அங்கே இபி பே பண்ணணும், அங்கே இருக்க பீப்புளுக்கு சேலரி பே பண்ணணும். ஓகேவா, கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு கோல்டு லோன் வைக்கணும்னா அதுக்கு கோல்டு லாக்கர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, லாக்கர் ஃபெசிலிட்டி, ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதை தவிர நீங்கள் என்னென்ன லோனெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த லோன்லாம் வருமா வராதா, அதுக்கெலாம் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் கண்டிப்பாக பண்ணி வச்சுருப்பீங்க. அவ்வளோதான். இது மட்டும்தான் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் மச். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வந்துருச்சா, கேஸ் ஸ்டடிக்கு அப்புறம் வெறும் சம்ஸ் தான், இன்னும் பெருசாக வந்து அப்படியே இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பேங்க் ஆடிட் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் ஒரு 1 or 2 டேஸில் ஐ வில் டீச் யூ ஹவு வி ஆர் கோயிங் டு டீல் வித் இந்த லாஸ்ட் அந்த எப்படி சொல்கிறது, அட்வான்ஸஸ் நம்ம எப்படி ஆடிட் பண்ணுறது, ரெவென்யூ ஐட்டம்ஸ் எப்படி ஆடிட் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி ஆடிட் பண்ணுறது, அது எல்லாமே வில் சி. ஓகேவா, ஒரே ஒரு தடவை இருங்க, நம்ம வந்து அந்த சூப்பர் நம்ம ஆன்சர் தான் கரெக்டு, 76.5 lakhs. Very good. Thank you so much. Have a nice day. Book back questions odara padichu parunga. Okay va, and then and the theory questions irukla last or 10-15 pages adha mattum I'll deal with in a separate video. Okay, bye, have a nice day.